கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னையில் ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம் நடைபெற்றது. ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தை ஈர்த்த போராட்டம் அந்த போராட்டம். என்ன போராட்டம்னு கேட்டிங்கன்னா, சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி வரக்கூடிய துப்புரவு தொழிலாளிகள், 2 மண்டலங்களைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளிகள் தனியார் மயத்தை எதிர்த்தும் பணி நிரந்தரம் கோரியும் சென்னை மாநகராட்சி கட்டிடம் இருக்கக்கூடிய அந்த ரிப்பன் மாளிகை வாசலில் 2000 தொழிலாளர்கள் அமர்ந்து போராட்டத்தை தொடங்கினார்கள். ஆகஸ்ட் 1, 2025 அன்று இந்த போராட்டம் தொடங்குகிறது. எப்படி தொடங்குதுன்னா, காலையில் எப்பவும் போல் வேலைக்கு கையெழுத்து போடுறதுக்கு அவங்க போகிறாங்க. போகும்போது, நீங்கள் நாளையிலேருந்து மாநகராட்சி ஊழியர்கள், ஒப்பந்த ஊழியர்கள் கிடையாது, நீங்கள் ராம்கி என்ற தனியார் நிறுவனத்து ஊழியர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள், இனிமேல் நீங்கள் தனியார் நிறுவன ஊழியர்கள் அப்படின்னு சொன்னோன்னே, என்னங்க திடீர்னு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, பணி நிரந்தரம் தொடர்பான எங்களது வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது,